என்ன புரியுதா? அடுத்த காதில் விட்டுருங்க. இதை கேட்டு 33 கேட்டு கேட்டு புரியுதா சிஸ்டர்? உங்களுக்கு தான் ஐயா பிரசங்கம் பண்ணார் இன்னைக்கு. நீங்க கேட்டு என்ன செய்யுங்க? ஆமா, அதை விட்டு. ஆனா அதை விட்டு விலக்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உலகம், உறவு, சரீரம், எண்ணங்கள், அறிவு, ஆட்கள், இதெல்லாம் அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை விட்டு, ஆண்டவரை உங்களை விட்டு விளைக்கணும். அதான் பவுல் சொல்கிறார், நாசமோ மோசமோ பஞ்சயமோ பட்டயமோ நிர்வாணமோ ஒன்றும் என்னை விட்டு பிரிக்காது நிச்சயத்திருக்கிறேன். நம்மளை சின்ன சின்ன காரியங்கள் பிரிச்சது இல்லையா? ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன கண்ணீர், ஒரு சின்ன ஏளனங்கள், ஒரு சின்ன பரியாசங்கள் நம்மளை பிரிச்சிருது. ஆனால் தேவன் சொல்றாரு, என் பிள்ளைகளே இதை கேளுங்க. சமுத்திரம் கீழ்ப்படியுது, நான் வான்னு சொன்னா வருது, நில்லுனா நிற்குது. இந்த பூமி கீழ்ப்படி, நான் உண்டாக்கின எல்லாமே கீழ்ப்படியுது. நான் உண்டாக்கின மனுஷன் மட்டும். தத்துவம், பட்டிமன்றம், கவனிங்க, எவ்வளோ ஞானம் உள்ளவர் இல்லை? ஞானம் உள்ளவர் அமைதியாக இருக்கிறாரு. இது அரை ஞானம். இது அரை ஞானம் கூட இல்லை, கால் ஞானம். இந்த கால் ஞானம் எப்படி பேசுது? ஞானத்தின் ஒரு சின்ன புள்ளி தான் இது. அவர் ஞானத்தின் மொத்த உருவமே அவர் தான். என்ன புரியுதா? ஞானத்தின் மொத்த உருவமே. ஒன்று யோசிச்சு பண்ணல, நம்ம பண்ணுற ஒன்றுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாரு என்ன இருக்கும் தெரியுமா? நம்ம கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கவுண்டர் கொடுக்குறோமே, அது மாதிரி அவர் கவுண்டர் கொடுத்துருந்தாருன்னா கதை முடிஞ்சிருக்கோம். எப்படி ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, அதுக்கு அவர் அப்படித்தான் மகனே அப்படி சொல்லியிருந்தாலும் கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்டுக்கிறார் இல்லையா? எண்ணத்தால், மனதால், சிந்தையால் அவரை வேதனைப்படுத்தும், அவரை குற்றப்படுத்துகிறோம். ஒரு சின்ன மனத்தாங்களே, ஆண்டரை பற்றிய மனத்தாங்களே அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி பண்ணிட்டீங்களே, எனக்கு இந்த வியாதி கொடுத்துட்டீங்களே, என்னை இப்படி ஆக்கிட்டீங்களே, அவங்களுக்கு முன்னாலே நான் இப்படி குனி வச்சுட்டீங்களே. சொல்லுவார், மகளே, அவனை நிமிர வைக்க தான் முயற்சி பண்ணுறேன், நீ தான் அதை தேடிக்கொண்ட. புரியுதா? கேட்டு கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். ஏன் தெரியுமா? உங்களை உயர்த்தும், தயவை தரும். கவனி எல்லாரும், அதில் ஒரே ஒரு வசனம் 38-36. தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவன் யாவரும் மரணத்தை